பவாரியா கொள்ளையர்கள் வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில தனது போலீஸ் பணியில இது ஒரு சவாலான வழக்கு என ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபி ஜாங்கீர் தெரிவிச்சிருக்காரு. இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டதை ஒட்டி ஜாங்கீர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தாரு. அப்போது செய்தியாளர்களிடம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அனுபவங்களை கூறினாரு. இது ஒரு சவாலான வழக்குனோ, தமிழகத்துல உள்ள அத்தனை குற்றவாளிகளின் சரித்திர பதிவுகளை புரட்டிய போதும் ஆரம்பத்துல எந்த துப்பும் கிடைக்கவில்லைனோ அவர் கூறினாரு. கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்ட சுதர்சனம் வீட்டில் பதிவான கைரேகைகளை வட இந்திய கொள்ளை கும்பலின் கைரேகைகளோடு ஒப்பிட்டு பார்த்ததுதான் குற்றவாளிகளை அடையாளம் காண முடிந்ததாகவும் கூறினார். தனது சிறப்பு படையில் இருந்த அத்தனை போலீசாரும் இந்த வழக்கில் மிக சிறப்பாக செயல்பட்டதாக ஜாங்கீர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்துல கடந்த 1995 முதல் 2005ஆம் ஆண்டு வரை பவாரியா கொள்ளையர்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்திருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வட மாநிலங்களிலிருந்து லாரிகள் மூலம் சரக்குகளை ஏற்றி வருவது போல் தமிழகத்திற்குள் நுழைந்த இந்த கும்பல் சில நாட்கள் இங்கேயே தங்கி ஆள் நடமாட்டம் இல்லாத குடியிருப்பு பகுதிகளை நோட்டமிட்டு ஒரு 3 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கைவரிசையை காட்டும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், வேலூர், கோவை, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல 26 இடங்கள்ல இந்த கும்பல் தங்கம் கைவரிசையை காட்டியிருக்கு. இந்த பவாரியா கொள்ளை கும்பலால் தமிழகத்துல 13 உயிர்கள் பலியாகி இருக்கு. ஏராளமான நகைகள் மற்றும் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு. இந்த கொள்ளையர்கள் மற்றும் என்கவுண்டர் மூலம் அவர்களை ஒடுக்கிய தமிழக போலீசாரின் அதிரடிய நடவடிக்கையை மையமாக வைத்து தீரன் அதிகாரம் 1 என்ற திரைப்படம் கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாகியிருக்கு.